அடங்கமறு அத்துமீறு அந்த கொஸ்டினிங்க. ஆமாம், நேரடியாக திருமாவளவன் மீது தாக்குதல். நாங்கள் பண்ணி மேய்க்க போச்சோன்னா முடியாதுங்கிறீங்க, படித்தவனை பண்ணி மேய்க்க போச்சு சொல்கிறீங்களேன்னு மாரி செல்வராஜ் தேவேந்தர் குல வேளார் அதுக்கு ஒரு தாக்குதல். கள்ளர் வெட்டினா வெட்டுமையா? ஆமாம். அப்போது இது ஒரு சாதிய வன்மத்தை தூண்டுகிற விஷயம். உடுமல்பேட்டை கவுன்சில் எத்தனை முஸ்லிம்களை கட்டி வச்சாங்க. அப்போது அந்த பெண் சாதி மறுப்பு திருமணம் செய்ததை கடுமையான வீரமணி செய்யாத வேலையெல்லாம் திரும்ப செய்கிறார். திரும்பவே கருப்பு சட்டை போட்டுக்கலாம், வீரமணி சட்டையை கழட்டிடலாம். இப்போ எல்லாருமே திரும்ப மேலே தான் கோபமாக இருக்கான். திமுக செய்கிற வேலையை திருமாட்ட கொடுத்துருது, வீரமணி செய்கிற வேலையை திருமாட்ட கொடுத்துருது, கம்யூனிஸ்டுகள் செய்கிற வேலையை திருமாட்ட கொடுத்துருது, காங்கிரஸ் செய்கிற வேலையை திருமாட்ட கொடுத்துரு. ஆனால் திரும்ப சாகும் வரை உண்ணாவிரத ஈழப்பரிச்சில் இருக்கிற கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு எப்படி சொல்கிறது, இந்துத்துவ அமைப்பு இல்லை பிஜேபின்னு நம்ம சொல்லலாம். எச் ராஜாவை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. ரொம்ப மோசமாக கந்தன்மலைன்ற ஒரு படத்தை வச்சு எடுக்கலாம், இந்துத்துவா பெருமையை பேசி எடுக்கலாம். ஆனால் அடுத்த சாதிகளை இழிவுபடுத்துகிற மாதிரி, அதுக்கு துணைக்கு ஒரு சில சாதியினரை கூட சேர்த்துக்கிட்டு ஒரு சிலதை தட்டி கேட்குற மாதிரி, ரொம்ப கொச்சைப்படுத்துகிற மாதிரி காட்சி அமைப்புகளை வச்சு அதை யூடியூப்லேயே வெளியிட்ருக்காங்க. இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட பார்வை என்ன சார்? நானும் அந்த படத்தை பார்த்தேன். இதில் இந்த திராவிட இயக்கம் முகம் கிழிந்து தொங்குகிறது அப்படி தான் எடுத்துக்கணும். ஓகே. எப்படின்னா, இந்த இந்துத்துவ அமைப்புகளுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது எப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில் இது போன்ற படம்லாம் எடுக்கவே முடியாது. ஆமாம். ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அந்த அனுமதி கொடுக்காது. இப்படி தான் கட்டுக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. இப்போ அடங்கமறு அத்துமீறு அந்த கொஸ்டினிங்க. ஆமாம். நேரடியாக திருமாவளவன் மீது தாக்குதல். நாங்கள் பண்ணி மேய்க்க போச்சோன்னா முடியாதுங்கிறீங்க, படித்தவனை பண்ணி மேய்க்க போச்சு சொல்கிறீங்களேன்னு மாரி செல்வராஜ் தேவேந்தர் குல வேளார் அதுக்கு ஒரு தாக்குதல். கள்ளர் வெட்டினா வெட்டுமையா? ஆமாம். அப்போது இது ஒரு சாதிய வன்மத்தை தூண்டுகிற விஷயம். உடுமல்பேட்டை கவுன்சில் எத்தனை முஸ்லிம்களை கட்டி வச்சாங்க. அப்போது அந்த பெண் சாதி மறுப்பு திருமணம் செய்ததை கடுமையான தப்புன்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணை ஒரு விபச்சாரியை போல சித்தரிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பாஜக இங்கு சாதி வெறியை, இந்து முன்னணி நீங்கள் சாதிய கட்டமைப்பை மீண்டும் கட்டுகிறது, வலுப்படுத்த பார்க்குது. இங்கே இது ஒரு திராவிட மண் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கேரளாவில் சிகப்பு மண், கம்யூனிஸ்ட் மண் சொல்லிட்டு இருக்கோம். இது ரெண்டுமே பாஜகவுடைய நீண்ட நாள் கண்ணு. இதை உடைக்கணும். கேரளாவில் உடைக்கவே முடியாது. ஏன்னா அவன் கம்யூனிஸ்டத்தை கடைக்கோடி மக்கள் வரை கொண்டு போயிட்டான். இப்போ ஒரு செய்தி என்னன்னா, பாஜக எம்பி அந்த நடிகர் சுரேஷ் கோபி ஜெயிச்ச இடங்களில் பூரா கீழே அடித்தட்டு மக்கள் பூரா எல்லாமே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கான். கிளைக்கழகம், ஒன்றியம், நகரம், ஊராட்சி, பேராட்சி. அப்போ எப்படி அவர் ஜெயிச்சாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஏதோ கோல்மால் பண்ணி இப்போ பாஜக ஜெயிச்சிட்டாங்க. இப்போ என்ன கேள்வினா, சுரேஷ் கோபிக்கு ஓட்டு போட்ட மக்கள் நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக ஓட்டு போட்டுக்கணும்ல? கண்டிப்பாக. எல்லா தொகுதியிலுமே பாஜக மண்ண கவி இருக்கு. அப்போது சுரேஷ் கோபிக்கு ஓட்டு போட்டவர்கள் இங்கே கம்யூனிஸ்ட் ஓட்டு போட்டுக்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை அரசே குத்தி பட்டன் அமைச்சிருச்சு எடுத்துக்கலாமா? இப்படி அவர்களே கேட்குறாங்க. இப்போ அது அங்கே இருக்கு அந்த நிலைமை. இங்கே திமுக பாஜகவோடு ஒரு காலத்தில் கூட்டணி சேர்ந்து 98. அதன் பிறகு ஜெயலலிதா பாஜக கவுத்துட்டு வந்த பிறகு கருணாநிதி சேர்த்து கவுத்துருக்கணும். இவர் போய் தூக்கி பிடிச்ச பிறகுதான் பாஜக ஒரு தீண்டத்தகாத கட்சி இல்லை, அது நம்ம கட்சி தான் போட்டிருக்குன்னு அடுத்த தலைமுறை 20 வயசு இருக்கிறவன் முடிவு பண்ணிட்டான்.
அப்போ அதனுடைய திராவிட இயக்கத்தினுடைய வீழ்ச்சி தான் சீமா பெரியாரை பேசுவது. அதை விட தமிழ் முழக்க சாகலம் இதனுடைய மகள் ஒரு பொண்ணு, முஸ்லீம் பொண்ணு, பர்தா போட்டு பெரியார் பேசுது. பெரியார் பெரியார் காமராஜ் ரெண்டு பேருமே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அடையாளம், ஐகான்னு சொல்லலாம். பெரியாரும் காமராஜும் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ளாத அரசியல்வாதிகள். இவர்களை இன்னைக்கு இவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ இழிவுபடுத்துறாங்கன்னா இங்கே திராவிடம் முகந்துங்கி பிஞ்சு போய் நிற்குது. இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதா அவர்கள் அதுக்கு முன்பு இருந்த சூழல் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு கடந்து கூட போக முடியும். இப்போ ஒரு படத்தையே எடுக்கும்போது இதுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டனம் தெரிவிக்கணும், வலுவா அதை பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயத்தையாவது பண்ணணும்ல. ஏன்னா இவங்க பாஜகவுக்கு பார்த்து பயப்படுறாங்கன்றது ஒரு இதுவாக இருந்தாலும் இங்கே இவங்க தானே ஆட்சியாளர்கள். இதுக்கு எதுவுமே பண்ணலன்னா அப்படி திருமாவர்கள் பண்ணுறாரு, அங்கே கண்டிக்கிறாரு. இப்போ வீரமணி செய்யாத வேலையெல்லாம் திரும்ப செய்கிறார். திரும்பவே கருப்பு சட்டை போட்டுக்கலாம், வீரமணி சட்டையை கழட்டிடலாம். இப்போ எல்லாருமே திருமா மேலே தான் கோபமாக இருக்கான். திமுக செய்கிற வேலையை திருமாட்ட கொடுத்துருது, வீரமணி செய்கிற வேலையை திருமாட்ட கொடுத்துருது, கம்யூனிஸ்டுகள் செய்கிற வேலையை திருமாட்ட கொடுத்துருது, காங்கிரஸ் செய்கிற வேலையை திருமாட்ட கொடுத்துரு. ஆனால் திருமா சாகும் வரை உண்ணாவிரத ஈழப்பரிச்சில் இருக்கிற போதே ஒரு பயிலும் போல, வைகோ போல, ராமதாஸ் போல யாருமே அந்த உண்ணாவிரதத்தை தொடர்ந்து இருந்தால் கிழமை வேற. திருமா உண்ணாவிரதம் சாகு வரை உண்ணாவிரதம் இருக்கிற பொழுது ஈழப்பரிச்சிக்கு ஆதரவாக வைகோ உட்கார்ந்துருக்கணும், ராமதாஸ் உட்கார்ந்துருக்கணும், எதிர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கம்யூனிஸ்ட் உட்கார்ந்துருக்கணும், யாரும் உட்காரல. அப்போ அன்னைக்கும் திருமா தனித்து விடப்பட்டார். இன்னைக்கும் களத்தில் தளபதியாக களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்கிறவர் திருமாதான். இல்லை சார், இது ரொம்ப வசதியாக இவங்க தப்பிச்சுக்கிட்டு பாஜக பார்வையில் இவரை டார்கெட் ஆக்கிடுறாங்க. அதனால தான் ராஜீவ் காந்தி அவரை சண்டைக்கு போகிறான், பம்பு சண்டைக்கு போகிறான். அந்த சிசிடி ஃபுட்டேஜை முதலமைச்சர் போய் கேட்குறாரு, முதலமைச்சர் ஐஜிடி கேட்குறாரு, இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. இன்னைக்கு ஏன் பாஜக அவ்வளோ பயம்? திருடா போலீஸுக்கு பயந்தானே ஆகணும். அப்போது இந்த கந்தர்மலை செய்தி என்னன்னா, தென் தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான அரசியலை தக்க வைத்து கொண்டே இருக்கணும் பாஜகவுடைய ஐடியாலஜிக்கு. நீங்கள் பூர்ணச்சந்திரன் மரணம், அவன் கடந்தொலையில் செத்து போயிட்டான். இப்போ அந்த இரங்கல் செய்தி, அதை தொடர்ந்து இந்த முருகன் மலை, திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவது என்பது ஒவ்வொரு இந்துவுடைய கடமை. இப்போ அடுத்து பொன்மாணிக்கவேல் வந்துட்டார், ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டா, ஒரு காவல்துறை அதிகாரி. இப்படி தொடர்ச்சியாக இது பற்ற வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் இப்போ தென் தமிழ்நாட்டில் இந்துக்களை, அது குறிப்பாக இந்து மேல் ஜாதியை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக கொம்பு சீவுகிற வேலையை பார்ப்பனர்களுக்கு பிறந்த இந்த ராம ரவிக்குமார், காடேஸ்வர சுப்பிரமணியம் ரெண்டு பேரும் பார்ப்பன விந்து. ஏன்னா தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களே செய்வதை நம்ம எப்படி சொல்றது? நீங்கள் ஏன் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்து தானே? பல்லர், பறையர், ஒன்னார், நாசுவர், அருந்ததியர் எல்லாமே இந்து தானே? இல்லை, இது நம்ம ரொம்ப காலமாக இந்த கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம். இவங்களும் இந்துக்கள் தான். இவங்க இந்த திரௌபதி அம்மன் கோயில் நிறைய இடத்துல இந்துக்கள் பாதிக்கப்படும் போது வராத நீங்கள் இந்த திருப்பரங்குன்ற விஷயம் மற்ற இடத்துக்கு மட்டும் வரீங்கன்னும் போது அதுக்கு பதிலும் அவங்க கிட்ட கிடையாது. இதே ராம ரவிக்குமார் உத்தபுரம்னு தேனியில் இருந்தது. ஒரு 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 இந்து ஆதிக்க சாதி இந்த பக்கம் தேவேந்தர் குல வேளாளர் செவரே வச்சுட்டான். இந்த பக்கம் அந்த பக்கம் கூட, அந்த பக்கம் இந்த பக்கம். ஏன்னா நாங்கள் சேரி காலனி பகுதியில் நான் குடியிருக்க மாட்டோம். மேட்டுப்பாளையத்தில் அருந்ததியர் காலனி செவரு வச்சு செவரு விழுந்து ஒரு 10 பேர் செத்து போயிட்டான். அப்போ அவர்களை இந்துக்கள் கிடையாதா? நீங்கள் மத்திய அமைச்சர் முருகன் இப்போ நம்ம திருச்சி சிவா எதிர்த்து கடுமையாக சண்டை பிடிக்கிறார். பாஜகவுக்கு ஆதரவா அருந்ததியர் சமூகமான எல் முருகன், தனபால் அதே அருந்ததியர் சமூகம், ஏடிஎம்கே இருக்கும்போது அவர் வீட்டு திருமணத்தில் ஒரு ஆளு கை நினைக்கல, சாப்பிடவே இல்லை. முருகனுக்கு தெரியுமா, தமிழரை காட்டி கொடுத்தா தான் மத்திய அமைச்சராக இருக்க முடியும். இப்போ ராஜாவை முன்னிறுத்துகிறார்கள். ஒரு காலத்தில் பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாம்பை உற்றியா பார்ப்பனர் தான் சொன்ன தந்தை பெரியாருடைய மண்ணில் இந்த திராவிட இயக்கங்களுக்கு எதிராக வலுவாக
பீகார்லேருந்து வந்த ஹரிஹர சர்மா என்ற ராஜா, ஹரிஹர சர்மா என்ற ராஜா, பாண்டேக்கள் சர்மாக்கள் எல்லாம் தமிழனுக்கு புத்தி சொல்கிறாங்க. அறநிலையத்துறையை பற்றி ரொம்ப இதுவாக பேசுகிறாங்கல்ல, அதற்கான எதிர்வினை கூட அரசு இல்லை பண்ணாது. அலுலுயா பாபு, மணிமொழி, தேன்மொழி, இதை கனிமொழி சொல்கிறாங்க. இதை பற்றி எந்த ரியாக்ஷன் செஞ்சால் டெல்லியில் மாட்டிக்குவோம், டெல்லியில் மாட்டிக்குவோம். இதெல்லாம் அந்த பக்கம் திரும்பியே பார்த்துடாதீங்க. இழிச்சவாய் திருமாவளவன் இருக்கார், ஏய் விடுங்க, என்ன சொன்னாலும் காதுலயே வாங்காம போயிட்டே இருங்கன்றாங்க. கோடிகளை குவித்தாச்சு, பல ஆயிரம் கோடிகளை குவிச்சாச்சு. இப்போ பாஜகவுடைய அரசியல் வளர வளர திமுக அரசியல் முடிஞ்சு போயிரு. இப்போ தென் மாவட்டங்களில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய செல்வாக்கை எடுக்கணும்னா அதுக்கு ஒரே விஷயம் முருகன் தான். இப்போ அந்த வீர முருகன் அந்த படத்தினுடைய டைரக்டர் கிடுகுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது சாதி மோதல் தான். போலீஸ் தேடுறத குற்றவாளி தமிழ்நாட்டுக்கு வரதில் இங்கே ஒழிஞ்சிருக்காரு. அவரை தேடி பிடிச்சி தாமரை டிவி, தாமரை மலர்ந்தே தீரும். யார் நம்ம அக்கா தமிழிசை சொன்ன மாதிரி தாமரையை மலர வைக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள். இதெல்லாமே இன்றைக்கி சமூக வலைதளங்களை கண்டுபிடித்த அந்த ஆங்கிலேயன் பக்கம் வணங்கணும். எல்லாருக்கும் எல்லாமே சுலபமாக போய் சேருது, மக்கள்கிட்ட போய் சேருது. பாரதியாரை கிழிச்சு தொங்க விடுறானுங்க பார்த்தீங்களா? பாரதியார் பார்ப்பன கவிதான தவிர தமிழனுக்கு எதிரான கவி அவன். சிங்கள தீவிற்கோர் பாலம் அமைப்போம், அது தமிழை வாழ்ந்து அவருக்கு தெரியல. இலங்கை என்ன சொல்றாரு? சிங்களத்தீவுல பதிவு பண்றாருங்க. அப்ப தமிழ் கவியா? கிழிச்சு எரிய வேண்டாம். ஓம்காளி மனசு வைத்தால் ஓஹோ என்று இருந்தது யுக புரட்சி. சீனாவில் புரட்சி, சைனாவில் புரட்சி, வியட்நாமில் புரட்சி, எல்லாம் யார் மனசு வச்சாங்களாம்? காளி மனசு வச்சாலாம். அப்போ சனாதனத்தோடு பயணிக்கிறாள். தமிழனே அவருக்கு பிடிக்காது. நீங்க பாண்டிச்சேரியில் வந்து ஒளிஞ்சிருக்காரு, பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் போற பிடிச்சி உள்ள போட்டானுங்க. போட்ட பிறகு நான் எந்த அரசியல் நடவடிக்கையிலும் இனிமே செய்யவே மாட்டேன், சாட்சாத் கணம் ஜெயிலர் அவர்கள் என ஜெயிலிருந்து ஐஜிக்கு தபால் எழுதுறாரு. இப்படி எப்படியாவது தப்பிச்சு ஓடணும். சவர்கர் என்னவோ அதான் பாரதியார் செஞ்சார். சவர்கருக்கும் பாரதிக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. ஆனால் பார்ப்பன பத்திரிகைகள் அன்னைக்கு அவன் தான் பத்திரிகை. ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன் போன்ற பார்ப்பன பத்திரிகைகள் தான். கல்கி, இதை பேசுகிறது மணிய, தினமணி, அத்தனை பார்ப்பன பத்திரிகைகள் தான் அவர் மாபெரும் கவியாக கட்டமைக்கப்பட்டது. அந்த கவி என்ன சொல்றாரு? சிங்கள தீவிற்கு ஒரு பாலம் அமைப்போம். சிங்கள சொல்றதுக்கு இவர் சொல்லிட்டார், தமிழனே கிடையாது, அடிச்சு கொள்ளுங்கடான்ட்டார். அப்போ இது சமூக வலைதளம் வந்த பிறகு இவங்க முகத்திரையெல்லாம் கிழிக்கப்படுகிறது. இந்த சூழலில் கூட திமுக திராவிட இயக்கத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யவில்லை. இளம் பெரியார் யாரு? உதயநிதி, தீக்கால் இருக்கிற வீரமணி உட்பட அத்தனை பேரும் இளம் பெரியார். இல்ல சார், அது இளம் டவுசர் பாய்ஸ். இளம் பெரியாருன்னு சொன்னதும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி போகிற இடம்லாம் அவருக்கு போகிற இடத்துல கொடுக்குறாங்க. அது வந்து எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. இல்லை, மக்கள் தெளிவாக இருக்கான் சார். நீங்கள் தெளிவாக இருக்கிற மக்கள் கண்டிப்பாக எதிர்வினை ஆற்றுவார்கள், எதிர்வினை ஆற்றுவார்கள். இப்போ இந்த கந்தர் மலை இப்போ 1000 தேட்டர் இவங்க கட்டுப்பாடு இருக்குது, எந்த தேட்டர்லையும் ரிலீஸ் பண்ண முடியான்ட்டாங்க. ஆனால் அது யூடியூப்பில் வந்து 6 லட்சம் பேர் பார்த்துருக்கான். 6 லட்சம் பேர். ஏன் விளக்கு ஏற்றுனா என்ன? பொன்மாணிக்க வேலை போல. ஏண்டா விளக்கு ஏற்றுறது என்னன்னா அங்கே ஒரு ராமர் ஜென்மர் பூமியை உருவாக்க நினைக்கிறார்கள் என்பதுதான் அங்கே அரசியல். ஓகே, இப்போ திரும்ப இதை கண்டித்து மேடையில் பேசும்போது கொஞ்சம் திமுகவையும் கொஞ்சம் காட்டமாக பேசுகிறாங்க. ஆமாம், கூடிய வகையில் கிளம்பி போகிறாங்கிறாரு. ஓகே, ஆமாம். அது என்னன்னா இவர் இதை பேசலைன்னா இங்கே இருக்கிற தலித்துகள் கிளம்பி போயிடுவான். எங்க திரும்ப விட்டு போயிடுவான். திரும்ப கூட இப்பவே எல்லா காலனிகள் செய்திகளில் விஜய் கொடி பறக்குது, விஜய் கொடி பறக்குது. இனி ரவிக்குமார்ல எம்பி ஆக முடியாது. ரவிக்குமார் எம்பி ஆகவே முடியாது. சிந்தனை செல்வம் எம்எல்ஏ ஆக முடியாது. யாரு? என்ன காரணம்? உங்களுடைய வாக்கு திமுக இதுவரை காப்பாற்றியது, இனிமேல் திமுகவை காப்பாற்றாது. நீங்க உங்கள் பகுதியில் இருக்கிற அந்த தலித்து வாக்குகள் அத்தனையும்
எங்கே போயிடும்? தாவேக்கா. விஜய்க்கு போயிடும். விஜய்க்கு. நீங்கள் இப்போ பாருங்கள், தாவேக்கா கொடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேரிகள் காலனிகள் தான் பறக்குது. ஏன் நீங்கள் அரசியலை கொண்டு போய் சேர்க்கல? அந்த இளைஞர்களுக்கு சேர்க்கல. அம்பேத்கருடைய அரசியல, ரெட்டமலை சீனிவாச அரசியல, அயோத்திதாச பண்டிதர் அரசியல எங்கே கொண்டு போய் சேர்க்கல? காலனிகள்ல. அவனுக்கு அந்த மக்களுக்கு தாங்க அரசியல வேணும். அவர்களுக்கு தான் நீங்க அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி இந்த இதுதான் சட்டமாக்கணுங்க. நீங்க அத அவர் செய்யவே இல்லை. கல்வி கொடுத்துருக்கணும், அரசியல் கொடுத்து அவங்களை அதிகாரத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்ணிருக்கீங்க. இத்தனை காலம் திமுகவோட கூட்டு, அதிமுகவோட கூட்டு, திருச்சி பெரம்பலூரில் நீங்கள் எல்லா சாராய வியாபாரி, கஞ்சா விற்கிறவன், சமூக விரோதி பூரா பெரிய டீம் யூனிவர்சிட்டி கட்டி வச்சிருக்கிறான். அம்பேத்கர் பல்கலைக்கழகம், அயோத்திதாசர் பல்கலைக்கழகம், ரவிக்குமார் ஒரு பல்கலைக்கழகம் கட்டக்கூடிய அளவுக்கு வீடு காசு வாங்குறாரு, கோடிக்கணக்காக வாங்குறாரு. அது ரவிக்குமாருக்கு அது போன்ற எண்ணமே இல்லை. திருமாவளவனுக்கு அது போன்ற எண்ணமே இல்லை. ஏறக்குறைய ஒரு 5 பல்கலைக்கழகங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இவங்க சொத்து இருக்கு. ஏழை கட்சியில கிடையாது, எல்லாம் கோடி வச்சிருக்கான், கோடிகளை குவிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த திமுக அரசுல அதுதான் காரணம். அப்போ நீங்க சனாதனம் படம் எடுத்து ஆடத்தான் செய்யும். முருகருக்கு எதிராகவே பேசுவார் திருமாவர்கள். இந்த மாதிரி அந்த மேடையில் வேல் வாங்கிட்டு கழுத்தில் பெரிய மாலை போட்டுக்கிட்டு அந்த கிரீடம்லாம் வச்சுக்கிறாரு. பாஜக முருகரை கையில் எடுக்கிறதுனால இதை அவரை பண்ணுறாரா, இல்லைன்னா இங்கே அதற்கான தேவை என்ன இல்லைங்க. அதாவது முருகர் எந்த பார்ப்பனரும் பேர் வைக்க மாட்டாங்க. திருத்தணியை தாண்டி முருகன் கோயில் எங்கேயுமே இல்லை. ராமர் ஜென்ம பூமி என்பது தான் அவர்களுக்கு கொள்கையை தவிர முருகர் தமிழ் கடவுள். இந்த கடவுளை ஒழிப்பதற்காக தான் விநாயகரே கண்டுபிடிக்கப்பட்டார். விநாயகர் முருகருடைய அண்ணன். இவர் சொல்றது தானே. நீங்க ஆன்மீகத்தை பூரா பாப்பா எடுத்துக்கிட்டான் கையில, புராணம்ன்ற பேர் எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். அதாவது மக்கள் அரசனுக்கு அடிமை, அரசன் பார்ப்பனர்களுக்கு அடிமை, அரச பார்ப்பனர்களுக்கு அடிமை, கடவுள் பார்ப்பனர்களுக்கு அடிமை, கடவுள் பார்ப்பனர்களுக்கு அடிமை. இந்த பார்ப்பனர்கள் வேதங்களுக்கு அடிமை. வேத இலச்சும் அப்படியே கேட்கணுமையா? நீங்க ஜிஆர் சாமி சொல்றாரு, இதிகாசத்திலிருந்து நான் தீர்ப்பு சொல்றேங்கிறார், புராணத்திலிருந்து தீர்ப்பு சொல்றேங்கிறார். அப்போ இந்த சட்டம், இந்திய அரசியல் சாப்பிட்ற சட்டம் அது எங்க போச்சு? சட்டத்தை படிச்சாரா புராணத்தை படித்தா? அவர் சரியா இருக்காருங்க. 18 நீதிபதிகள் சேர்ந்து இம்ப்ளீச்மெண்ட் ரத்து பண்ணுங்கிறாங்க, சரியா இருக்காங்க அவங்க. பார்ப்பனர்களையும் பார்ப்பன மதத்தையும் இந்து மதத்தையும் பிற்போக்கு சனாதனம் சாதியை காப்பாற்றுவதற்கு அத்தனை பேர் சரியா இருக்கான். நம்மால இந்த சனாதனத்தை எதிர்ப்பதற்கு, சாதியை உடைப்பதற்கு, இந்த மக்களை சமூக நீதியை கொண்டு வருவதற்கு சரியா இல்லை. அது அம்பேத்கரோட முடிஞ்சு போச்சு, பெரியாரோட முடிஞ்சு போச்சு, அட்டமலை சீனிவாசனோட முடிஞ்சு போச்சு, அயோத்திதாச பண்டிதரோட முடிஞ்சு போச்சு. இவர் அதாவது அம்பேத்கரை பார்க்கறதுக்கு ஒரு ஆங்கிலேய நிருபர் 12 மணிக்கு பார்க்குறாரு, லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, தட்டி எழுப்பி போகிறார். முடிச்சு தானே இருக்க உனக்கு சந்திக்கணும் வந்தேன். அப்போ அம்பேத்கர் சொன்னாராம், என்னுடைய சமூகம் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான், அதனால நான் முழிச்சிருக்கேன். ஆனால் எதிரிகள் அத்தனை பேரும் பார்ப்பனர்கள் பூரா நீங்கள் உஷாராக முழிச்சிட்டு இருக்கான், அதனால அவர்கள் தலைவர் பூரா தூங்கிட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய வார்த்தை. அதே நிலைமை தான் பார்ப்பன பணியாக மார்வாடி கும்பல் நீங்கள் என்ன பண்ணுறான், முழிச்சிட்டு இருக்கான், அதனால அவன் தலைவன் பூரா தூங்குறான். நம்மால மீளா உறக்கத்தில் இருக்கா. அதனால அம்பேத்கர்கள் பெரியார்கள் எல்லாம் தூங்கவே முடியல. கிட்னி போனாலும் சரி, இதயம் போனாலும் எது போனாலும் ஆப்ரேஷன் பைபாஸ் பண்ணிட்டு அலைய வேண்டியதாக இருக்கு. இதை இந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் திருமா அதை தூக்கி பிடிக்கிறார், கிரீடம் வைக்கிறார். முருகனுக்கான முருகனை தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை. முருகன் பார்ப்பனர்களுக்கு எதிரான கடவுள். பார்ப்பன கடவுள், இந்து மத கடவுள் விநாயகன் தான். விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிற நீங்கள் முருகனை கொண்டாடணுமா இல்லையா? எந்த பாப்பானும் முருகனை கொண்டாட மாட்டான். நீங்க முருகன் எல்லா இடங்களிலும் தமிழர்கள் தான் கொண்டாடுகிற கடவுளாக இருக்கு. இங்க பார்த்தா தமிழனை கையில் எடுக்கணும்னா முருகரை பார்ப்பன கையில் எடுத்துட்டான். இதுதான். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.